சென்னை போரூர் அருகே பர்னிச்சர் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மளமளவென தீப்பற்றி எரியும் காட்சியை தற்போது பார்ப்போம். பெட்ரோல் பங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களே. க்ளோஸ் பண்ணாலும் பக்கத்தில் தானே இது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். தற்போது அக்குடோனில் ஊழியர்கள் யாரேனும் இருந்தார்களா? பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? மேலும் தீ விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன? வணக்கம். சென்னை மதுரவாயில் அருகே பர்னிச்சர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் ஏற்பட்டிருக்கிறது. இந்த குடோனில் மின்கசிவு காரணமாக தீ விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட குடோனில் தீ விபத்தில் மளமளவென தீ பரவி குடோன் முழுவதும் பரவி கொழுந்து விட்டு எரிய தொடங்கியிருக்கிறது. இதனை அடுத்து உள்ளே இருந்த ஊழியர் ஒருவர் இதனை கண்டு அலறி அடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் தான் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பூந்தமல்லி, விருகம்பாக்கம், மதுரவாயில் என 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்போது அந்த பகுதியில் வந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தால இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக நள்ளிரவு விடியற் காலை ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 3 மணி நேரமாக போராடி தற்போது தீயானது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து வானகரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.